ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வேலை 10 நிமிஷம் தான். மிக்ஸி இருந்தால் போதும், ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. சாத்துக்குடி யூஸ் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் கேக் பண்ணதில்லைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செய்ய போகிற கேக்காக ஃபர்ஸ்ட் டின்னில் பட்டர் ஷீட்டை வச்சுட்டு பாட்டம் அண்ட் சைட்ஸில் ஆயில் அப்படி இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே சமயத்தில் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் போதும். 180 டிகிரி செல்சியஸ். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் கட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் பீட் பண்ண இந்த எக் மிக்சரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கூடவே ஜன்னி வச்சு 1 கப் அளவு மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுடுங்க. இதே மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உருக்கின பட்டர் 1/2 கப், கூடவே சாத்துக்குடி ஒரு 1/2 பீஸ் எடுத்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா போதும். இதை இப்போ மோல்டுக்கு மாற்றிடலாம். மோல்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா டேப் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ் 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக கேக் ரெடி ஆயிரும். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் சைட்ஸை எடுத்து விட்டுட்டு டீமோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டீ டைம் கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.